ஒரு வேளை நான் 2050க்கு வந்துட்டனோ அப்படின்னு ஜப்பான்ல பல இடத்துல என்ன யோசிக்க வச்சுட்டாங்க. என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் இவங்க டெக்னாலஜி இணைச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. அப்படி நான் பார்த்து வியந்த விஷயங்களை நம்ம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜப்பான் 2050ல தான் வாழ்றாங்க அப்படின்னு என்ன நம்ப வச்ச 7 விஷயத்த இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். முதல் விஷயம், ஜப்பான் எல்லாரோட பயங்கர அட்வான்ஸ்டுப்பா. இவங்க ஃபியூச்சர்ல தான் வாழ்றாங்க அப்படின்னு நான் உணர்ந்த இடம் எது தெரியுமா? ஜப்பான்ல இருக்க டாய்லெட்ஸ்னா சீட்டு ஃப்ளஷ் அது ரெண்டு தான் இருக்கும். இந்த டாய்லெட்டை பாருங்க, சைட்ல அப்படியே கண்ட்ரோல் பேனல் வச்சிருக்காங்க ஃபுல்லா பட்டன்ஸோட. இது ஜப்பான்ல இருக்க முக்காவாசி டாய்லெட்ஸ்ல பார்க்கலாம். ஏன் இந்த டாய்லெட்டே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு டாய்லெட். இந்த பட்டன்ஸ்லாம் எதுக்குன்னா ஹீட்டட் சீட்ஸ், டிஃப்ரெண்ட் வாஷ் மோட்ஸ், வாட்டர் ப்ரெஷர் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் நேச்சரோட சில பிளசன்ட் சவுண்ட்ஸ்லாம் கூட வரும். இதை டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்கிறத விட ஆக்சசிபிலிட்டியோட உச்சம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வயசானவங்களாம் இந்த டாய்லெட் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. டாய்லெட்டே இவ்வளோ ரீடிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா எவ்வளோ டெக்னாலஜிக்கலாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்கே எனக்கு தோணுன டைலாக் என்னன்னா, 2050 டெக்னாலஜியை ரோபோட்டில் வச்சேன்னு நினச்சியா? இல்லை டாய்லெட்டில் வச்சேன். ஜப்பானில் நான் பார்த்து வியந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஃபியூச்சர்ன்றது டெக்னாலஜி மட்டும் கிடையாது, தினம் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணி எஃபிஷியண்டாக கொண்டு போகிறது. உதாரணத்துக்கு எவ்வளோதான் மாடர்ன் ட்ரெயின்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் ஜப்பான்ல சைக்கிள் ஒரு பாப்புலரான டிரான்ஸ்போர்ட். நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி, இவ்வளோ சைக்கிள்ஸ்க்கு சிட்டியில் எப்படி பார்க்கிங்கை மேனேஜ் பண்றது? ஒரே ஸ்ட்ரீட்ஸ்லாம் கொச்ச ஆயிடாதா அப்படின்னு யோசிக்கிறப்பதான் இவங்க இருங்க பாய், அதுக்கும் எங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சைக்கிள் ஸ்டாண்ட்ஸே சும்மா டபுள் டெக்கர் பார்க்கிங் ஸ்பேஸ், மேலேயும் கீழேயும் சைக்கிள்ஸை பார்க் பண்ணிக்கலாம். கம்மி இடத்துல நிறைய சைக்கிள்ஸை நம்ம அகாமடேட் பண்ணலாம். அதாவது இருக்கிறத மாத்துறதுக்கு பதில் இருக்கிறத மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. ஓகே, நான் பார்த்து வியந்த அடுத்த விஷயம் என்னன்னா, எங்க கிட்ட வெறும் எஃபிஷியன்சி அண்ட் ஆட்டோமேஷன் மட்டும் இல்ல, நாய் பூனை மாதிரி மனிதர்களோட செல்லமா பழகி விளையாடுறதுக்கு ரோபோ பெட்ஸ் வச்சிருக்காங்க. பல துறைகள்ல ரோபோட்ஸ் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டாலும் எமோஷனல் அண்ட் சோஷியல் ரோபோட்டிக்ஸ் என்ற புது ஃபீல்டும் வேகமா உருவாயிட்டு வருது. அதோட மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் ஜப்பானோட இந்த ரோபோ பெட் இன்னோவேஷன். இனிமே நீங்க தான் ஃபியூச்சர் போல, ஃபியூச்சர் கம்பேனியன்ஸ் போல. ஹலோ, லெட்ஸ் டேக் a செல்ஃபி புள்ள. ஓகே ஓகேவா? ஹாப்பி இப்போ ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த ரோபோட்டை இவங்க லவ் ரோபோட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கேமரா, டச் சென்சர்ஸ், வாய்ஸ் சிந்தசைசர்ஸ், ஐ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு இந்த ரோபோட்டை இவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோட்டோட 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்சிருமா. அது மட்டும் இல்லாம தனிமையில இருக்கவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேனியன் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஸ்டடியா பண்ணியிருக்காங்க. ஜப்பான்ல பல நர்சிங் சென்டர்ஸ்ல கூட இந்த ரோபோட்டை வச்சிருக்காங்களாம். What's your name? Your looks. Hi Lux. இதோட விலை என்ன தெரியுமா? 3,30,000 ரூபாய். எந்திரன் படத்துல பார்த்த குட்டி சிட்டி தான் இவரு. குட்டி பசங்களாம் இந்த ரோபோட்டோட விளையாடுறப்போ வேற உலகத்துக்கே போயிட்டாங்க. டெக்னாலஜி வச்சு மனிதர்களுக்கு எமோஷனல் கனெக்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்க மாதிரி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு யாருக்கு தெரியும், நம்ம எல்லார் கையிலயும் ஒரு ரோபோட் கூட இருக்கலாம். அதுக்கு ஜப்பான் ஏற்கனவே அடித்தளம் போட்டாங்க. இந்த ரோபோ பெட்ஸை பார்த்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ண போனேன். அங்கே நமக்காக 2 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க மனிதர்களில் 2 ரோபோட்ஸ், அதாவது ரோபோட் ரிசப்ஷனிஸ்ட். ஆமாங்க, டோக்கியோவில் ஹென்னா அப்படின்ற ஒரு ஹோட்டல் செயின் இருக்கு. இவங்க ரோபோ ரிசப்ஷனிஸ்ட்டை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே ரோபோட்ஸை ரிசப்ஷனிஸ்ட்டாக வச்சதுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியிருக்காங்க இந்த ஹோட்டல் செயின். இந்த 2 ரோபோட்ஸுமே நம்மளோட செக்இன் ப்ராசஸை பார்த்துக்கோம். நான் இந்த லேடி ரோபோட் கிட்ட போனோடனே பேச ஆரம்பிச்சிருச்சது. முதல் நம்ம பாஸ்போர்ட் எடுத்து முன்னாடி இருக்க மிஷினில் ஸ்கேன் பண்ண உடனே பக்கத்துல இருக்க கியாஸ்க்கு போய் அந்த ஹோட்டல் பேமெண்ட்டை பண்ண சொல்லுச்சு. அதை முடிச்ச உடனே அந்த கியாஸ்க்ல இருந்து நமக்கு கீ கார்டு வந்துருச்சு. 2 நிமிஷத்துல செக் இன் ப்ராசஸ் ஓவர். ரூம் உள்ள போய் பார்த்தா இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம். இங்க மெயின் கிரேஸே வெளியே இருக்க அந்த 2 ரோபோட்ஸ், அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி இருந்தாலும் ஹேர் கலர், ஸ்கின் டோன் அப்படின்னு இவங்களால முடிஞ்ச வரைக்கும் இதை தத்ரூபமா செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் பாருங்க, ஹோட்டல் ரிசப்ஷன் வரைக்கும் வந்துருச்சு. இங்கிருந்து இன்னும் பல ஏரியாஸ்க்குலாம் அது பரவும்னு நினைக்கிறேன்.
சரி, ஒரு வேளை இந்த ரோபோட்டுக்கு பிரச்சனை ஆயிட்டு இது வேலை செய்யலாம் என்ன பண்றது, எப்படி நம்ம செக்இன் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இதுக்கு பின்னாடியே வந்து ஒரு ஹியூமன் ரிசப்ஷனிஸ்ட் இருக்காரு. அவர் பின்னாடி இருக்க ஒரு ரூம்ல இருக்காரு. இங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அவர் உடனே வந்து அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்றாரு. இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இவங்க டெக்னாலஜியை வந்து வெறும் கிரேஸா பார்க்காம ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் எவ்ரிடே லைஃப்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை மேம்படுத்துறதுக்கு இவங்க பயன்படுத்திட்டு வராங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ரோபோட் பெட்டு பார்த்துட்டோம், ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டாகவும் பார்த்துட்டோம். இது என்ன பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்ற மாதிரி இன்னொரு இடம் இருக்கு. அங்கே உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க. இப்போ நான் வந்திருக்கிறது டோக்கியோவில் இருக்க டான் அவட்டார் ரோபோட் கஃபே. அதாவது இங்கே ரோபோட் வந்து ஹோட்டல் சர்வராகவும் நம்மளோட கம்பெனியனாகவும் நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். எப்படி ஒவ்வொரு டேபிளுக்கும் இவங்க தனியாக ஒரு ரோபோட்டே வச்சிருப்பாங்க. பாருங்க, அவங்க கேமரால பார்த்து நமக்கு ஹாய் காட்டுறாங்க. எல்லாரையும் பாருங்க, உள்ள வந்து செக்இன் பண்றதுக்கு இங்கே தனியா ஒரு ரோபோட் இருக்கு. உள்ள வந்தவொடனே நமக்குன்னு தனியா ரிசர்வ் பண்ண டேபிள்ல ஒரு ரோபோட் வச்சுட்டாங்க. சரி, ரோபோட் கிட்ட பேசலாம்னு ஆரம்பிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றது ஒரு ஹியூமன். நார்த்தன் ஜப்பான்ல இருக்க அவங்க வீட்டில இருந்து டோக்கியோல இருக்க என்கிட்ட இந்த ரோபோட் மூலியமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க உடல்ல இருக்க சில சேலஞ்சஸ்னால அவங்களால வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாதான். இப்போ அவங்களுக்கு ரிமோட்ல இருந்து இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம இங்க வர கெஸ்டோட இந்த ரோபோட் மூலியமா சூப்பரா இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ல இது. அதாவது இந்த ரோபோட்ஸ் மூலியமா மாற்றுத்திறனாளிகள், உடல்நல குறைவு இருப்பவர்கள் அவங்க வந்து வீட்ல இருந்தே வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு ரோபோட் வந்து ஒரு டேபிளுக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்து டெலிவர் பண்ணிட்டு போகுது. இந்த ரெஸ்டாரண்ட் என்வாயன்மெண்ட்லாம் பார்க்குறப்போ ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர மாதிரி நம்ம 2050க்குள்ளேயே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஏஐனால வேலை போயிடுமோ, ரோபோட்ஸ் வந்து நம்ம வேலையை எடுத்துருமோன்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் அதே ரோபோட்ஸை வச்சு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க ஜப்பான் மக்கள். ஹியூமன் அண்ட் டெக்னாலஜி ஒன்றா சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட்டை உருவாக்குறது தான் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டுது. சரி, அடுத்ததை பார்ப்போம். இங்கே ஜப்பான் எப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளை வேற ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் வந்திருக்கிறது ஜப்பானில் இருக்கிற த லார்ஜஸ்ட் டிஜிட்டல் அம்யூஸ்மெண்ட் பார்க். அதில் உள்ளே வந்தோடனே நம்ம ஒரு ரோபோவாக மாறி சண்டை போடலாம். அதாவது ஒரு ரோபோ பாக்ஸிங் என்வாயன்மெண்ட் அப்படின்றது. இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. அம்யூஸ்மெண்ட் பார்க்னா வெறும் ரைட்ஸ் தான் இருக்கும்னு நினச்சி போனேன். எனக்கு அப்படியே ரியாலிட்டியை மாற்றி அமைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது இருந்தது. ராக் கிளைம்பிங், ட்ராம்பலின், வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர்லோடாக இருந்தது இது. அதாவது டெக்னாலஜியை வச்சு என்டர்டெயின்மெண்ட்டை எப்படி மாற்றி ஒரு வேற லெவலில் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அடுத்தது இந்த டிஜிட்டல் அம்யூஸ்மெண்ட் பார்க்லேருந்து கிளம்பி ஒரு இன்ட்ராக்டிவ் மியூசியம் போனால் இதுவும் வந்து ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆர்ட், சவுண்ட், லைட் இது மூணுத்தையும் வச்சு ஒரு மேஜிக் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். ஒவ்வொரு வேர்ல்டும் அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. இங்கே இருக்க ரூம்ஸ்க்கெலாம் வந்து ஒரு எண்டே இல்லாத ஸ்பைடர்மேனில் பார்த்த மிரர் டிமென்ஷன் மாதிரி இருந்தது. டெக்னாலஜி ஒரு பக்கம், இயற்கை ஒரு பக்கம் அப்படின்னு இதுக்கு முடிவே இல்லாமல் புதுசாக ஏதேதோ வந்துக்கிட்டே இருந்தது. ஜப்பானில் அடுத்தது நான் பார்த்து வியந்த விஷயம் வெண்டிங் மிஷின்ஸ். சும்மா பட்டி தொட்டி எங்கும் பரவன ஒரு விஷயம் ஜப்பானில். இது ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எங்கே திரும்பினாலும் வெண்டிங் மிஷின்ஸ். ஜப்பானில் சுமார் 4 மில்லியன் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கான். தோராயமாக 30 பேருக்கு ஒரு வெண்டிங் மிஷின்ற கணக்கு. சரிங்க, வெண்டிங் மிஷின்னா என்ன இருக்கும்? ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் ஒரு நாள் ஆளே இல்லாத இந்த க்ரீப்பியான கார்னரில் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு வினோதமான வெண்டிங் மிஷின் கார்னரை பார்த்தேன். இது உள்ள என்னென்னமோ இருக்கு. பூச்சி, ஜாப்பனீஸ் வார்த்தைகளில் எழுதப்பட்ட ஏதோ மிஸ்ட்ரி பொருட்கள், சில அரிய வகையான பொருட்களும் இருந்தது. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப தான் இந்த ரோட்டரி டயல் ஃபோனை பார்த்தேன். ஆஹா, இது ஒரு சூப்பரான ஐட்டமா இருக்கே. விலை எவ்வளோன்னு பார்த்தா 100 yen தான். அதாவது 58 ரூபாய். செம்ம டீலா இருக்கே. சரி, இந்த விண்டேஜ் ஃபோனை தூக்குவோம் அப்படின்னு ஒரு 100 yen போட்ட மிஷினில் உடனே ரெட் லைட் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிச்சு. சரின்னு 2வது வாட்டி ட்ரை பண்ணேன். அப்பயும் ரெட் லைட் வந்து கத்துச்சு. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அங்கே லோக்கல் ஜாப்பனீஸ் ஒருத்தர் நடந்து போயிருந்தாரு. அவரை கூப்பிட்டு, ஐயா இந்த ஃபோன் 100 yenன்றாங்க, போட்டேன் வரவே மாட்டேன்து, என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அவரு உள்ள அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னே சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்பதான் அவரு டிரான்ஸ்லேட்டர்ல டைப் பண்ணி எனக்கு காமிச்சாரு. டேய், அது 100 yen இல்லை, 1 மில்லியன் yen. இது எனக்கு தேவைதான்.
அவரு சிரிச்சுனே போயிட்டு இருக்காருங்க. இங்க அவரு காலங்காத்தால அவரு சிரிக்க வச்ச ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கட்டுமே. இனிமே இதை எவனாலையும் வாங்க முடியுமா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனாலும் அந்த மிஸ்ட்ரி ஒயிட் பாக்ஸஸ் வந்து என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. அது உள்ள என்னதான் இருக்கும் அப்படின்ட்டுன்னு அவரை கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, சர்ப்ரைஸ் பாக்ஸஸ் அது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாரு. சரி ஒரு பாக்ஸ் எடுப்போம் அப்படின்னு நானும் காசை போட்டு இந்த பாக்ஸை ட்ரை பண்ணேன். வந்திருக்கு, எடுப்போம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். காலியா இருக்கு, ஏதோ உள்ள ஏதோ குலுங்குது. வாங்க இதை பிரித்து பார்ப்போம். உள்ள என்ன இருக்குமோ, பாம்பு இருக்குமோ, பூச்சி இருக்குமோ. ஆண்டவா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட பொம்மை பிஸ்கெட்டு. இதுக்காடா இவ்வளோ பெரிய கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்படி தான் ஜப்பானில் சாதா வெண்டிங் மிஷின்லேருந்து மிஸ்ட்ரி வெண்டிங் மிஷின்ஸ் வரைக்கும் பரவி கிடக்குது. ஆரம்பத்துலேருந்து ஸ்மார்ட் டாய்லெட்டில் ஆரம்பித்து வெண்டிங் மிஷின், ரோபோட் கம்பேனியன்ஸ் அப்படின்னு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நான் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆமாம் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஆனஸ்ட்டாக சொல்ல போனோம்னா நான் ஜப்பானுக்கு வரல, 2050க்கு வந்திருக்கேன். அதாவது ஜப்பான் ஏன் எனக்கு இவ்வளோ அட்வான்ஸ்டாக பட்டுச்சு அப்படின்னா, இவங்க டெக்னாலஜியை வச்சு மனித சக்தியை மாற்றுறதுக்கோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ நினைக்கல. ஆனால் மனிதர்களையும் டெக்னாலஜியும் ஒன்றா இணைக்கிற மாதிரி ஒரு வாழ்வாதாரத்தை இவங்க உருவாக்கியிருக்காங்க. அதை வச்சு எவ்ரிடே லைஃப்பில் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தையும் இவங்க மேம்படுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். என்னோட சேர்ந்து இந்த 2050 பயணத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care, take it easy, bye.